ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு எனக்கு சுத்தமாக இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல. ஆனால் என் தாத்தா வந்துட்டு இவகிட்ட போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட நேம் வந்து ஜியா. எனக்கு வந்துட்டு விருப்பமே இல்லைனாலும் தாத்தாக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி ரெடியாகி வர்றான். அவனை மீட் பண்ணுறதுக்காக தான். இவனுமே அந்த டேட்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப அங்கே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவளை பார்த்ததுமே இவனுக்கே வந்துட்டு வாயடைச்சு போயிடுது. என்னடா இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் தான் ஜியான்னு சொல்லிட்டு அங்கே கையை நீட்டினான். அவன் வந்துட்டு அங்கே கை கூட கொடுக்காம இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைல் காமிச்சிட்டு இருக்கான். தாத்தா தான் மீட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவர் ரிங்கை தூக்கி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு தாத்தா சொல்கிறாரு. நான் வந்து டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்தான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. பட் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூடு காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற செட் அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கால் வந்ததுமே வேகமாக விழுந்துடுச்சு போகிறா. அங்கே ஒரு பையனை வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரும்போது இவனை பார்த்தா ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இப்படி அந்த பையன் கூட சேர்ந்து அவன் வர்றதை பார்த்துட்டு இவனோட மைண்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப தப்பான பொண்ணுன்ற மாதிரி அங்கே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மைண்ட் அங்கே வந்துட்டு மாறி போயிடுது. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே தாத்தாட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு போனால் அவன் பார்த்தா அங்கே ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கானேன்னு. பிறகு அவன் அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனுக்காக பாத் டவல் வச்சுட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்க, ஏன் லேட் ஆகுதா, ஏன் அந்த பர்சனை போய் நீ மீட் பண்ண போறியான்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துட்டு அது எல்லாமே இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது என்ன இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேமா பிடிச்சி அங்கே மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயின் நீ விடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எந்திரிச்சா ஸ்லிப்பாகி 2 பேருமே எங்கள் பூலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் போட்டு அங்கே கணத்தில் சேர்ந்து அரைஞ்சதுமே அவன் போர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே திரும்ப அங்கே வந்துட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவன் எத்தனை டைம் நீ வந்துட்டு என்னை இப்படி போர்ஸ் பண்ணி வந்துட்டு அடிக்கிறையோ அத்தனை டைம் நான் உன்னை வந்து கிஸ் பண்ணுவேன், உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது ஹீரோயின் கோவமாயிட்டு உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே 2 பேருமே அங்கே வந்துட்டு சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா நீ நல்லா சாப்பிடுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அவளை லுக் அங்கே விட்டுட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு பின்னாடியே போகிறான். போய் பார்த்தா வேற யாரும் கிடையாது. நேற்று நைட்டு ஒரு பையனை அவள் காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போனால அந்த பையன் தான். அவனோட நேம் வந்துட்டு லீ. அவன் நம்ம ஹீரோயினோட கசின் பிரதர் தான். உனக்காக தான் இந்த ட்ரெஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணாத அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நான் போய் இப்போ அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றி தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல். ஸோ நான் வந்துட்டு உனக்கு நிறைய காசுமே சம்பாரித்து கொடுப்பேன், நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் இல்லையா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இப்படின்னு ரொம்ப நேரமாக அங்கே பேசிட்டு போனதும் இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. என்ன அவன்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தா ஆள் வரவே இல்லை. அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இவன் என்ன தூங்கிட்டு இருக்காளா இல்லை சும்மா நடிக்கிறாளான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் போய் டச் பண்ணி பார்த்தா ஃபீவர் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. என்ன இவளுக்கு ஃபீவர் அடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு உடனே இவங்க வந்து மெடிசன்லாம் கொடுக்குறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை தொல்லை பண்ணாத, என்னை விடுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு சொன்னால் கேட்க மாட்டியா, அப்படின்னா நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே என் கூட சேர்ந்து கிளம்பிவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். என்னை விடுன்னு சொன்னாலுமே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்கல நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஸோ ஹீரோயின்மே ரொம்ப அங்கே அமைதியாகிடுறா. நெக்ஸ்ட் சீனில் அங்கே வீட்டுக்குள்ளே கிச்சன் பக்கம் வந்து சவுண்டு கேட்டதுமே வேகமாக ஓடி போய் பார்த்தா இவ தான் அங்கே கீழே விழுந்தாங்க வந்து ஃபுல்லாமே மேலே கொட்டி போயிருக்கு. என்ன வந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளுக்கு அங்கே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அவரங்க வந்து பார்த்தா ஆளை காணோம். இங்கே நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் மேலே அவனுக்கு அங்கே வந்து லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் வந்து இவனை நினச்சது தப்பா, இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் மனசில் அங்கே வந்துட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் அங்கே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே சாப்பாடெலாம் சமைச்சிட்டு இருக்கும்போது இப்படி சாப்பாடு வந்துட்டு அவருக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் இவங்க சொன்னதுமே நானே இன்றைக்கி கொண்டு போகிறேனேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. அவங்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே அந்த கிளைண்ட்டு கூட சேர்ந்து பயங்கரமான ப்ராப்ளம் ஆகிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அந்த பர்சன் அங்கேருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பர்சன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கான். ஐயோ இவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது
பேசும்போது அப்போ அவங்க அசிஸ்டன்ட் ப்ளீஸ் நீங்கள் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதும், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா இப்போ ஒரு பொண்ணு உள்ளே போனா பார்த்தியா, அவளை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருக்கு, அவளை பேசாமல் நைட்டுக்கு என் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்து கான்ட்ராக்டையுமே வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை போய் அவர் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பயந்துட்டே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின்மே என்னால் வந்துட்டு அவரோட கான்ட்ராக்ட் கெட்டு போக வேணாம், என்ன விஷயமோ நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கிளம்பி போயிடுறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. எங்கள் அசிஸ்டன்ட் நடிங்கிட்டேவும் இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போயிடுறான். போட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க நீன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போய் கூட்டிகிட்டு வரான். ஹீரோயின் நடந்த எல்லாத்துக்குமே இங்கே சாரி சொல்கிறா. பட் அவன் காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டினதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு வேமா ரூமுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, இதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்காக தான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுதுறதுமே நம்ம ஹீரோக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எனக்கு அங்கே டவல் எல்லாமே போத்தி விட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணாத, நீ இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவன் வந்து பண்ண வேலைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை வந்து பேங்க்ராப்ட் ஆகணும், லாயரை நீங்கள் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேலை மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் வீட்டில் புக் ரீட் பண்ணிட்டு இருந்தா. அவன் நைட்டு வந்துட்டு கதவை தட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னால் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவன் எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நீ வந்துட்டு நேற்று வந்து பண்ணதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேற இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற செட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னை ஏன் உள்ளே விட மாட்டேன், என்னை பார்த்தா என்ன பயமான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக உள்ளே போயிடுறான். ஹீரோயின் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அதை நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு இன்றைக்கி மைண்டெல்லாம் இல்லைப்பா, தயவு செஞ்சு நீ பேசாமல் கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டேக்கா, உண்மையை சொல்லு நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இல்லை அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சைட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்துட்டு பயந்துட்டுருக்கா. நேற்றே வந்துட்டு நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, திரும்பவுமே எனக்கு நீ பெயின் கொடுக்க வந்துட்டுருக்கா, கிளம்பு அப்படின்றத சொன்னதும் இவன் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். நீ வந்துட்டு கிளம்பு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூமை விட்டு அவனை வந்துட்டு வெளியே வாட்டி விட்றா. பட் இருந்தாலும் கதவை நாக் பண்ணிட்டு நீ தொற அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருந்ததும் ஹீரோயின் போய் கதை ஓப்பன் பண்ணதுமே என்னாச்சு உன் மைண்டு மாறிடுச்சான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போய் தூங்கு அப்படின்றத சொல்கிறா. ஸ்டேவோ அவங்க ஹீரோயினும் ஹீரோவுமே ஹாப்பியாக அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே லில்லி வந்துடுறா. எப்போ நீ வந்த அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது என்ன வெல்கம் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற செட்டு அவள் கேட்டுச்சேக்கா, இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. அவள் வந்துட்டு வேமா ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடுனா இவங்களுமே பின்னாடியே சேர்ந்து போகிறாங்க. அவங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு போல். அவங்க கசின் பிரதர் தான் அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, அம்மாவுக்கு வந்துட்டு இப்படி ரொம்ப வந்துட்டு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது ஹீரோ அங்கே சமாதானப்படுத்துகிறான். அவங்க ஃபேஸை பார்த்ததுமே லில்லி ரொம்ப அங்கே ஷாக் ஆகிடுறா. சின்ன வயசில் வந்துட்டு இந்த குழந்தைய வந்துட்டு நீ கொடுத்துட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுமே அங்கே கொடுக்க மனசுலாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்னப்பா அவங்களோட உண்மையான பொண்ணான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அவ்வளோதான் அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிருது. வேமா அங்கேருந்து போனதுமே பொருள் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ போகிறான். அப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட என்னாச்சு எதுக்காக நீ அவங்கள பார்த்ததுமே இந்த மாதிரி ஓடி வந்தேன்னு சொன்னதும் என்ன வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு விஷயம் தெரியுமா, உள்ளே இருக்கிறது வேறு யாரும் தெரியாது, அது உன்னோட அம்மா தான், அவங்க தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு குழந்தைய வந்து கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் என்னோடய பேரண்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவள் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் கூட பிறந்தவன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கூட போய் நான் வந்துட்டு இப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்பவே முடியலை.
அங்க வந்துட்டு பிளட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு பிளட் எடுக்குறாங்கன்னே புரியல. பட் இருந்தாலுமே வந்து சரி ஏதாச்சும் டெஸ்ட் பார்க்க போறாங்களாக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோங்க ரொம்ப கவலையில இருக்கான். வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவங்க கோட்டெல்லாம் கழட்டிட்டு பக்கத்துல வந்தாலுமே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் தூங்க போறேன்னு சொன்னதும், இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்றானேன்னு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரமாட்டுது. இத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவன் என்ன வந்துட்டு ஒரு மாரியா என்ட்ட பிஹேவ் பண்றானே, இப்படிலாம் வந்துட்டு இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்க கவலையாயிட்டு, அவங்க வந்துட்டு வெளிய கிளம்பி போயிட்டுருக்கா. இப்போ பார்த்தாங்க ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லில்லி கொண்டு வந்து அதை கொடுத்ததுமே அவன் வந்துட்டு பயந்துட்டே அதை பார்க்குறான். பார்த்தா அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. எல்லாமே சேமாக வந்திருக்கு. ஸோ சிஸ்டர் பிரதர்னு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் மனசே அங்கே உடஞ்சி போயிடுறான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியாப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு என்ன இது ரிப்போர்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுக்க போனதும் வேமா அதை எடுத்து வச்சுட்டு இது எனக்கும் என் சிஸ்டருக்கு நடுவில் இருக்குது. நீ நடுவில் தலையிட தேவை கிடையாது. நீ ஃபஸ்ட்டு இப்படிலாம் எறும்புக்கு வராதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருமே போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு என்ன போய் நான் பண்ணேன், என் சிஸ்டரவே லவ் பண்ணி அவகிட்டவே நான் தப்பாக நடந்துக்கிட்டேனான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனுக்காக அங்கே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததுமே இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் நீயே வந்துட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகுது. அந்த லில்லியை பார்த்தா நம்ம ஹீரோயினா வா இங்கே பப்புக்கு போய் நம்ம கொஞ்ச நேரம் மைண்டை ரிலாக்ஸாக பண்ணலான்னு சொன்னதும் நான் வந்து ட்ரிங்க்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொன்னதுமே சும்மா வாப்பா நம்ம இப்போ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே சில கேர்ள்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு ஒன்றா இருந்துட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக உனக்காக காத்துட்டு இருந்தா நீ வந்துட்டு இப்படிலாம் மற்ற பொண்ணுங்களோட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப நான் ஏன் வந்துட்டு உனக்காக வந்துட்டு வரணும் அங்கே தாத்தா சொல்கிறாரேன்னு தான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே கோவமாயிட்டு அவங்க ட்ரிங்க்ஸை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்து பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அந்த பொண்ணுங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீங்கள் எந்திரிச்சு அங்கே போங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்களுக்குமே கோவமாயிட்டு நீ வந்துட்டு இதை தான் டிசர்வ் பண்ணுற அப்படின்ற சைட்டு அவங்க திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவன் எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டான். நான் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற சைட்டு வேகமாக வந்துட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் விலகிக்கிட்டதும் அங்கே சோபாவில் போய் விழுந்ததுமே அங்கே வந்துட்டு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. அவன் வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத ஜியா அப்படின்ற சைட்டு அவன் புலம்புனதுமே அங்கே ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடலான்னு சைட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனான். அங்கேயுமே விட மாட்டான். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, நான் என்ன வந்து உன்கிட்ட சொல்ல முடியும், என் மனசு படுற பாடு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் மாதிரி புலம்பிட்டுருக்கான். ஹீரோயின் இவனோட பேச்செல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது, நம்ம இப்போ உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து போகிறா. ஆனால் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு பார்த்தா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே பக்கத்தில் படுத்து அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கான். அங்கே ரொம்பவே ஆசையாக அவளை பார்த்துட்டு உனக்கு எனக்கு நடுவில் உறவு இருக்கிறத நான் எப்படி வந்து உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, ஆனால் நான் வந்துட்டு என்ன வந்துட்டு உன்கிட்ட சொல்ல முடியும், இப்படி தப்பு பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே எந்திரிச்சதுமே எதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கோம், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்ப அங்கே இன்சல்ட் பண்ணதும் உன்னை மாதிரி ஆளெல்லாம் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது, உங்ககிட்ட போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாகிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்கா. லைஃப்பில் எதுவுமே நல்லதாகவே இருக்காது அப்படின்ற சரி அவளுக்கு ரொம்ப கவலையாகிட்டு இருக்கும்போது சில ரவுடி பசங்க அவகிட்ட வந்துட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோ அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு அவங்கள அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றிடுறான். எதுக்காக நீ வந்துட்டு இப்போ என்னை காப்பாற்ற வந்த, நீ என்னை லவ் பண்ணாமையா வந்திருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நான் ஒன்றும் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் அவள் திரும்ப அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலுமே எனக்கு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு, நீ எங்கே என்னை வந்து விட்டுட்டு போயிட்டுருக்க, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. நான் இவளை என்ன சொல்லி வந்துட்டு சமாதானப்படுத்துவேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலை ஆகிட்டு அவனுமே அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் என்னை வந்துட்டு இவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், பட் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்ல தான்
மச்சான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அங்கேருந்து போனதும், நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுற இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் உன்கிட்ட சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும், ஆனால் ஹீரோயின் இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லில்லி நீ இப்படி பண்ணுற வேலை உனக்கு நல்லா இருக்கான்னு சொன்னதுமே, நான் இப்படி பண்ணுறதுனால அவளாவே என்னை வந்து விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னதும், அதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாகவே அவட்ட சொல்லிடலாம். அவள் டெய்லியுமே வந்துட்டு ஹர்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இதில் தலையிடாத, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு அவன் கிட்ட போக போகிறேன், அவன் எப்படி வந்துட்டு என்னை வந்து வேணான்னு சொல்கிறான் பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பயந்து போய் அங்கே கத்திடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே பண்ணாமல் அங்கே வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொன்னதும், நீ ஷவர் எடுத்தேன்னா கதவை லாக் பண்ணிட்டு குளிக்க மாட்டேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ எதுக்காக இங்கே உள்ளே வந்துட்டுருக்க, எதுக்காக அப்படிலாம் நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்கிட்ட வந்து செடியூஸ் பண்ணலான்னு வந்துட்டுருக்கியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு வந்துட்டு உன் மேலே எந்த ஒரு அப்படி வந்துட்டு ஒரு ஃபீலிங்குமே வர கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அங்கே கவலையாயிருது. நீ இப்படிலாம் பேசாத, உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவள் சொன்னதும், ஆனால் உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, வந்துட்டு வெளியே கிளம்புன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டுங்க கன்னத்தில் அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் நீ நினச்சாலுமே நான் வந்துட்டு உன்கிட்ட வரமாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவவாட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் உன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது அங்கே லில்லி அவனை கையை இப்படி தட்டி விட்டதுமே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கையில் வந்துட்டு பார்த்தா இவ கையில் ரிங்கை போட்டு வச்சுருக்கான். நானும் அவளுமே கூட பிறந்தவங்க கிடையாது, அடாப்டட் தான். ஸோ வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும், நீ எவ்வளோ வேணாலும் மேரேஜ் பண்ணி எனக்கு கவலை இல்லை, நீ ஹாப்பியாக இரு, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவங்க கையை விட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே, நீ இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அதை வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நைட்டை வந்துட்டு ஃபுல்லாக அங்கே தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோயினை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே அவள் வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எந்திரின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வந்துட்டு காலி ஆயிடுச்சா, நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்குள்ளே அங்கே ட்ரக்கை கலந்து கொடுக்குறா. பார்த்தா சரியான வந்துட்டு திருட்டு பொம்பளையாக இருப்பா போல அவள். ஆசையாக இத்தனை நாள் கழிச்சு நான் வந்து பார்க்க வந்தா, நீ அவ கூட சேர்ந்து வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்க, அந்த ஜியா என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்பாளா, நான் தான் உன்னோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாற்றினேன், நீ அவ்வளோ ஒன்றும் சிஸ்டர் பிரதர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க ட்ரக்கை கலத்து அவன்கிட்ட கொடுத்ததுமே அதை குடிச்சிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவள் இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்னோட கூட பிறந்த சிஸ்டர், நீ இப்படிலாம் அசிங்கம் பண்ணுவியா, போன்னு சொன்னபோது யார் சொன்னது உன் சிஸ்டர்னு, நான் வந்துட்டு உன் சிஸ்டர் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் தான் அந்த ஃபேக் ரிப்போர்ட்டையுமே ரெடி பண்ணேன் அப்படின்றதெல்லாம் அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவன் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அவன் வந்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு பாட்டெலாம் அவள் வந்து அங்கே வாங்கிட்டு இருக்கும்போது அவளங்க வந்துட்டு யாரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு உள்ளே போய் விழுந்து பாவம் அவனுக்கு அங்கே கத்தி குத்து பட்டுது. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. எல்லாமே லில்லியோட வேலை தான் போல். அங்கே நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நான் பிளட்டு கொடுக்குறேன், என்னது சேம் தான் சொல்லிட்டு அந்த பையன் பிளட் கொடுக்க போகிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை தான் அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் தான் அவங்களோட வந்துட்டு அடாப்டட் சைல்டு போல். ஹீரோ வந்துட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான். சரி அவனுக்கு அங்கே முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கேவே தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் வந்துட்டு நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லும்போது நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். தாத்தா அங்கே வந்துட்டு கூப்பிட்டு வச்சு அங்கே வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் நல்லா இருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. சரி ஃபேமிலி வந்துட்டு எல்லோரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா உனக்கு இத்தனை பிரச்சனை இருந்திருக்காதுல்ல, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதுமே இதில் நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவங்க சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ஒன்றா இருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே
அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோ நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் எப்பயுமே விட மாட்டேன், நீயுமே என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஹக் பண்ணிட்டு இருக்கான். இந்த லில்லியை பார்த்தா எஸ்கேப் இங்கேருந்து ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணா. நான் வந்துட்டு அவள் வசமாக அங்கே வந்துட்டு போலீஸில் போய் மாட்டிக்கிறா. வாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அவளை அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு எங்கடா இவன் ஆளை காணோம்னு சொல்லிட்டு அங்கே ரூம் தேடிட்டு இருந்தா. அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கான். அவன் முடிட்டே குளிக்க மாட்டியாடா நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் போனதுமே வேமா அவன் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவங்க கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கு டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லியிருந்தேனே, இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நல்லபடியாக நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வாமிட்டிங் மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சதுமே அப்போ அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கூடி சீக்கிரம் பிறக்க போகுதுன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே உண்மை ஆன்சர்ட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சூப்பராக மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.